இன்றைக்கி சரோஜா சமையலில் அரிசி மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அந்த ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 3/4 டம்ளர் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். 9 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 துண்டு தேங்காயை வெட்டி வச்சுருக்கிறேன். இனிமேல் அரிசி மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ அரிசியை நல்லா ஊற வச்சாச்சு. அரிசி நல்லா ஊறின பிறகு நம்ம அதை மிக்சியில் போட்டு இடிக்கணும். இப்போ அரிசியை நல்லா கழுவி நல்லா உலர வச்சாச்சு. இதை கொஞ்ச நேரம் பேனிக்கில் வச்சு நல்லா உலர வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அதை மிக்சியில் போட்டு இடிக்கணும். சீனியையும் ஏலக்காயையும் ஒன்றா மிக்சியில் போட்டு மையா அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தேங்காயை நம்ம துருவி எடுக்கணும். தேங்காயை மிக்சியில் போட்டு நான் துருவிடுவேன். அப்படி துருவி எடுத்துடணும். இனிமேல் மாவை நெய் ஊற்றி மாவை வறுக்கிறேன். நெய் ஊற்றி நெய் காஞ்ச உடனே மாவை போட்டு மாவை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். மாவை நல்லா வறுக்கணும். வறுத்த உடனே இறக்கிடலாம். நம்ம லேசாக தேங்காயை வறுக்கணும். தேங்காயை லேசாக வறுத்து எடுக்கணும். தேங்காயை லேசாக வறுபட்டோடனே தேங்காயை இறக்கிடணும். மாவில் சீனியும் ஏலக்காயும் அரைச்சி வச்ச அதை கலந்தாச்சு. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச தேங்காயும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா லேசாக வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த கரண்டியில் உள்ள காம்பு இருக்கலாம் இதை வச்சு இப்படி வரவி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா வெந்நீர் ஊற்றி கரண்டி கனையை வச்சு இதை நல்லா வரவி நம்ம இன்னும் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாவை அப்படி உருண்டையாக பிடிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான மாவு உருண்டை ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.